இது டபுள் பாட்டம் கரெக்டா, பக்கமாக வந்து மறுபடியும் பை ஆயிருக்கு. இதில் இதுக்கு கம்பேரிட்டிவாக யார் இருப்பாங்கன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். இப்போ எனக்கு இங்கே பாருங்க பை ஆயிடுச்சு, மறுபடியும் இங்கே பை ஆனால் நான் டபுள் பாட்டம் எடுத்துக்குவேன் சரியா. பட் எனக்கு இங்கே பாருங்க இதை பிரேக் பண்ணுறாங்க, பிரேக் எனக்கு இங்கே பாருங்க இப்படி நடந்திருக்கு சரியா. அப்போ மார்க்கெட் இறங்குறாங்க, மறுபடியும் இங்கே வராங்க. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ஏறுறப்ப நான் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு என்ன சொன்னேன், ஸ்ட்ராங் செல்லர் வரணும்னு சொன்னேன் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து. இங்கே எனக்கு என்ன வரணும், ஸ்ட்ராங் பையர் வரணும் சரியா. ஸ்ட்ராங் பையர் வந்து இப்படி ஏறி இங்கே பாருங்க மிட் பிரேக் நடந்திருக்கு, அதே மாதிரி இப்படி மிட் பிரேக் நடக்கணும். அப்போ கேண்டில் என்ன பண்ணும், உள்ள க்ளோஸ் வைக்கணும், உள்ள ஸ்ட்ராங்காக போகணும். அப்போ இப்படி போகிறப்ப ரெசிஸ்டன்ட் ஆல்ரெடி இருக்கா, ஸோ அது பிக்கப் ஆகி அகைன் புல் பேக்கில் ட்ரிகர் பண்ணி பிக்கப் ஆகும். ஸோ டபுள் டாப்பை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு கம்பேரிட்டிவாக செக் பண்ணுங்கள், டபுள் பாட்டமை இன்வெர்ட் அண்ட் ஷோல்டருக்கு கம்பேரிட்டிவாக செக் பண்ணுங்கள். சேம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கானோ பிரேக் அவுட்லேயும் அவ்வளோ பாயிண்ட்டு மேலே போகணும்.